1 வருஷம் ஆகுது. அது 12 மாசம் வேணும். 12 மாசம். ஆமா. எப்படி? ஏன்னா இப்ப யாருமே நீ எங்க அப்பாவும் எங்க அம்மாவும். அப்பா வேணடா. எங்க அப்பாவை நம்பிராஜ். நானா கவிரத்தேவன் போடணும்ல. நான் வீரத்தேவன். நானாங்கிற வந்துருதா முகவரி. அப்ப அப்பாவுடைய விலாசம் போடணும்னா அப்பா 2 மாசம் சுமக்கிறாரு. ஓ. அம்மா 10 மாசம். மொத்தம் 12 மாசம். 12 மாசம். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 12 மாசம். பிந்தைநாதம், பிந்துநாதம், பரநாதம், பராபரநாதம், அமரநாதம்ங்கிற ஐவகநாதம். விந்து வடிவமாக ஆணுடைய கருவில 2 மாசம். ஒரு நாள் பெண்ணின் தாயின் கருவறைக்கு போகுது. 3வது நாள் தைலமா இருக்கு. 7வது நாள் மலர்ந்திருக்கு. 30வது நாள் முழு பிண்டமாகுது. 2வது மாதம் தலை உண்டாகுது. 3வது மாதம் வயிறு உண்டாகுது. 4வது மாதம் முதுகெலும்பு உண்டாகுது. 5வது மாதம் பாதம் உண்டாகுது. 6வது மாதம் ஜீவன் உண்டாகுது. 7வது மாதம் கண்மூக்கு செவி உண்டாகுது. 8வது மாதம் சகல உறுப்புகளும் பூர்த்தி ஆகுது. 9வது மாதம் பூர்வ ஜென்ம நினைவு உண்டாகுது. 10வது மாதம் குழந்தை தலைகீழாக திரும்பி பூமியை நோக்கி கதறி வருது. இதுதான் ஆன்மீக அங்க இருக்க கருத்து. அதுக்குள்ள அறிவியல் இருக்கு. 6வது மாசம் குழந்தைக்கு நினைவாற்றல் உயிர் வந்துருச்சா? வந்துருச்சு. 7வது மாசம் வளகாப்பு கொண்டாடணும்.